இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, அல்ஹம்துலில்லாஹ் நமது புதுப்பேட்டை கிளையின் சார்பாக ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமையினுடைய நேரங்கள், மாலை நேரங்கள், ஓய்வுக்கான குடும்பத்துக்காக செலவழிக்கிற இந்த நேரத்தில் பெண்களும் ஆண்களும் மாஷா அல்லாஹ் திரளாக இங்கே பங்கெடுத்திருக்கிறோம். நம்முடைய உஸ்தாத் அவர்கள் சொன்னதைப் போல இந்த கல்வி சபை அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு சபை, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை அள்ளி தரக்கூடிய ஒரு சபை. நாளைய மறுமையிலே இந்த சபையில் நாம் அமர்ந்ததால் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து துடைத்து தூய்மையான ஒரு வாழ்வை நமக்கு தரக்கூடிய ஒரு சபை தான் இந்த சபை. அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டோம், நல்ல ஒரு சீட்டை பிடிச்சி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் சொல்லக்கூடிய செய்திகளை, உபதேசங்களை உங்களுடைய காதிலே மட்டுமல்ல உங்களுடைய கல்விலையும் உள்ளத்திலையும் ஆள நீங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். சொல்லக்கூடிய வசன எண்களை எல்லாம் பதிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீட்டுக்கு சென்றால் படித்து, குறிப்பாக பிள்ளைகள் பற்றியான ஒரு தலைப்பு என்பதால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் நீங்கள் சொல்லித்தர வேண்டும் அன்பானவர்களே. அடுத்து ஷேக் அவர்களும் பேச இருக்கிறார்கள். இதே நிலையில் சப்தம் இல்லாமல் சலசலப்பு இல்லாமல் நீங்கள் அமர்ந்தால் இந்த சபையிலே ஒன்று கூடியதற்கான மிகப்பெரிய ஒரு பலனை, நன்மை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தருவான். அப்படியான ஒரு சிறந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அள்ளித் தரக்கூடிய ஒரு சபையாக இந்த சபையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அன்பானவர்களே, எனக்காக வழங்கப்பட்டிருக்கிற மிக அருமையான ஒரு தலைப்பு, பிள்ளைகளுடைய வளர்ப்பை குறித்து பேசி ரொம்ப நாள் ஆகிவிட்டதாக நான் உணர்கிறேன். நான் பேசி அப்படியான ஒரு தலைப்பு நண்பர்கள் வழங்கியிருக்கிறார்கள். பிள்ளைகள் வளர்ப்பதிலே இன்றைய நவீன சவால்கள் எல்லாம் என்ன, எப்படியெல்லாம் பெற்றோர்கள் திணறுகிறார்கள், தவிக்கிறார்கள், பிள்ளை எப்படி ஈமானோடு செதுக்குவது என்று தெரியாமல் அவர்கள் அப்படியே சோர்ந்து போய் கிடக்கிறார்கள். அப்படியான ஒரு காலத்திலே தான் இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எல்லாருடைய உள்ளத்திலேயும், பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய எல்லாருடைய உள்ளத்திலேயும், குறிப்பாக தாய்மார்கள் இங்கே இருக்கிறீங்க, என்னுடைய பிள்ளையை ஈமானோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய நேசத்தினுடைய அடிப்படையிலே என் பிள்ளையை நான் செதுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாருக்கும் அந்த கனவு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. நாளைய வறுமையினுடைய நாளில் எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு ஷஃபாஅத்தாக நீ ஆக்க வேண்டும், எங்களுக்கான நிஅமத்தாக எப்படி இந்த உலகத்தில் நீ தந்தாயோ அதே போல நாளை மறுமையினுடைய நாளில் எங்களுக்காக எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். அப்படி ஒரு பிள்ளைகளை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வளர்த்தி அந்த பிள்ளைகளுடைய ஒரு நிலையில் எங்களை ஆக்கு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம் இல்லையா? இதுதான் எல்லாருடைய கனவும், எல்லாருடைய ஆசையும். எங்களுடைய குடும்பம், எங்கள் பிள்ளைகள் நாளைய சொர்க்கத்தின் சொந்தமாக மறுமையினுடைய முத்துக்களாக ஜொலிக்கணுங்கிற பேராசையிலே தான் இங்கே நானும் நீங்களும் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கையேந்தும் போதே நம்முடைய குடும்பம் நம் பிள்ளைகளுக்காகத்தான் அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது மன்றாடுகிறோம். அப்படிதான் நம்முடைய குடும்பம், குறிப்பாக பிள்ளைகள் என்கிற சொந்தம் தோழர்களை, தாய்மார்களே. ஆனா இன்றைய நவீன காலத்திலே பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது, மிகப்பெரிய சிரமத்திற்கான ஒரு நிலையாக இருக்கிறது. நாம் நினைப்பது ஒன்று, பிள்ளைகள் வாழ்வது ஒன்று என்பதாகத்தான் இருக்கிறோம். இந்த ஆண்டு முடிய போகிறது இல்லையா? நம்ம எல்லாருமே ஒரு வகையான மனதிலே இருப்போம். நியூ இயர் அன்னைக்கு தான் ரெசல்யூஷன் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. தினந்தோறும் ஒரு பயானை கேட்டாலும் ஒரு மாற்றம் வரணும், ஒரு ஹதீஸை கேட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் செயல்படுத்தணும். இருந்தாலும் நினைக்கிறோம் 2024 நான் நினைச்சது சில நேரங்கள் நடக்கல. என் பிள்ளைகளை ஹாஃபிலாக்கும் நினைத்தேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இல்ம கொடுக்கணும்னு நினைத்தேன், கொஞ்சம் ஒழுக்கத்தை போதிக்கும் நினைத்தேன், நடக்கல. இந்த ஆண்டிலேயாவது அது நடக்கணுங்கிற அந்த கனவு நம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கு இல்லையா? அப்படியானால் இந்த பிள்ளைகள் என்பவர்கள் யார், அதனுடைய ருசியை, அதனுடைய அருளை நீங்கள் முதல் கட்டமாக நீங்கள் படிக்க வேண்டும். பிள்ளைகள் என்கிற நிஅமத் தோழர்களே, தாய்மார்களே, அது சாதாரணமான நிஅமத் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய ஆயத்துக்களை நான் சொல்வேன், நீங்கள் பதிவிட்டுக் கொள்ள வேண்டும். 16வது அத்தியாயம் 72வது வசனம், 16வது அத்தியாயத்துடைய 72வது வசனம், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்கள் மனைவியை நாம் தந்திருக்கிறோம். வ ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதா, உங்கள் மனைவியின் மூலமாக உங்களுக்கு பிள்ளைகளையும் பேர குழந்தையும் தந்திருக்கிறோம். வ ரஸகக்கும் மினத் தய்யிபாத்,
நல்லதிலே இருந்து உங்களுக்கு நாம் ரிஸ்கையும் வழங்கி இருக்கிறோம். அஃபபில் பாத்திலி யுமினூன் வ பிநிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன். அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் மறுத்து இறை நிராகரிப்பிலையா, அவருடைய நியமத்தையா நீங்கள் மறுத்து நிராகரிக்க போறீங்க? அல்லாஹ் தந்த இந்த குடும்பம் என்கிற அமைப்பு, அல்லாஹ் தந்த இந்த பிள்ளைகள் என்கிற சொத்தை நீங்க அலட்சியப்படுத்துறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். யோசித்து பாருங்கள் தோழர்களே, பெரியோர்களே, இப்படியான ஒரு மிகப்பெரிய நியமத்துங்கிறான். எது? மனைவி, மக்கள், பேர குழந்தைகள் எல்லாம். அதாவது பிள்ளைகளையும் தாண்டி பேர குழந்தையை கூட இங்க வைத்திருப்பீர்கள். எப்படி? அந்த பேர குழந்தை தாங்க எனக்கு கண் குளிர்ச்சி, என் பேத்தி தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு வாழக்கூடியவங்க இருப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைகள் புதிதாக பிறந்து அல்லது வளரக்கூடிய ஸ்டேஜில் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? வீட்டுக்கு போனா பிள்ளைய பார்க்கணும், அந்த பேர குழந்தைய கொஞ்சம் என்றுதான் நம்முடைய லைஃபே அதை சூழ்ந்து தான் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அஃபபில் பாத்திலி யுமினூன் வ பிநிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன். அல்லாஹ் தந்த இந்த நியமத்தை நீங்கள் மறுக்கிறீங்களா? பொய்யை ஈமான் கொள்றீங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்படியானால் இந்த வசனம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக அழுத்தமாக பதிய வேண்டும். தோழர்களே, பெரியோர்களே, நம்முடைய குடும்பம் தான் நமக்கு நியமத். ஊரெல்லாம் உபதேசம் செய்கிறோம், எங்கே போனாலும் தாவா. குடும்பத்தில் அந்த தாவா நடக்கிறதா? என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாய் தந்தையில இருந்து ஆரம்பித்து என் மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த இஸ்லாத்தை நான் துல்லியமாக, தெளிவாக, ஆழமாக, அழுத்தமாக சொல்லி தந்திருப்பேனா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனாலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், 18வது அத்தியாயம் 46வது வசனம், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. பொருளாதாரங்களும் பிள்ளைகளும் இந்த உலகத்தினுடைய அலங்காரம், ஜீனாங்கற அல்லாஹ். குர்ஆனிலே மட்டும் தோழர்களே, தாய்மார்களே, பல இடத்திலே இந்த குழந்தை செல்வத்தை பற்றி அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். வல் பாக்கியாத்துஸ் சாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக தவாபன் வ கைரு அமலா. மற்ற அனைத்துமே அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக, சிறந்த கூலியாக இருக்கும். ஆனால் பொருளாதாரம் தேவை. காசுக்காகத்தானே ஓடுறீங்க. பணம் இருந்தால் அந்த பணத்தால் என் மனைவி மக்களை நான் செழிப்பாக்குவேன், நாடியதை வாங்கி தருவேன், அவங்களை நல்ல முறையில் வளர்த்தி எடுப்பேன் என்கிற அந்த ஆனந்தம் இருக்கத்தானே செய்கிறது. அதே மாதிரி காசு இருந்தா போதுமா? பிள்ளைகள் வேண்டும். வீட்டில் போனா கொஞ்சம் விளையாட பிள்ளைகள் தேவை. குறிப்பா பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் பரக்கத் என்றெல்லாம் சொல்றோமே, அப்படியான பிள்ளைகளை அல்லாஹ் ஜீனத் என்று சொல்கிறான், அலங்காரம் என்று சொல்கிறான். அப்படியான பிள்ளைகளை நாங்கள் பெற்றிருந்தோம், அந்த அமானிதத்தை உணராமல் நடக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அந்த பிள்ளைகள் என்கிற சொத்தை நாளைய மறுமையினுடைய எங்களுக்காக ஷஃபாஅத்தாக இருக்கக்கூடிய அந்த முத்தை நாம் எப்படியெல்லாம் அலட்சியப்படுத்துறோம். அல்லாஹ் ஜீனத் என்றான், அலங்காரம் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் எப்படி பேசுகிறான் தெரியுமா? 42வது அத்தியாயம் 49வது வசனம், லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி யக்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். வானம் பூமி அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளையை தருகிறான், நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை அல்லாஹ் தருகிறான். நாடியவர்களுக்கு அல்லாஹ் கலந்தும் கொடுக்கிறான், பிள்ளைகளை இல்லாமையும் அல்லாஹ் ஆக்குகிறான். அப்படியானால் குழந்தை என்கிற பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதி கிட்ட போய் கேட்டு பாருங்க. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, அவர்கள் வயதான நிலையில கூட தேம்பி தேம்பி அழுவார்கள். எங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதா, எங்களுடைய வீட்டிலே ஒரு குழந்தை தவளாதா என்று துடியாய் துடிப்பார்கள். போகாத இடமில்லை, ஏறாத மருத்துவமனையில் என்று அலறி விடுவார்கள். ஆனால் எனக்கு இத்தனை பிள்ளை இருக்கிறது, எனக்கு மாஷா அல்லாஹ் ஆண் பெண் பிள்ளை என்று கலந்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றெல்லாம் நினைக்கிறோமே தோழர்களே, பெரியோர்களே, அது அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய நிஅமத், அன்பளிப்பு என்று, பரிசு என்று சொல்கிறான். ஒரு நேரம் நமக்கு பரிசு வழங்குறாங்கன்னா அந்த பரிசை எவ்வளவு அலங்காரமாக வைத்து கொண்டாடுவோம். ஆனால் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டோம் என்பது மட்டும்தானா? அல்லாஹ் நாடினால் தான் அந்த பரக்கத்தை அல்லாஹ் தருவான், அந்த நியமத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அப்படிப்பட்ட பிள்ளை செல்வம் எப்படியான அருள், அன்பளிப்பு, ஜீனத் என்பதை முதல் விஷயமாக விளங்கணும். நியமத்துங்கிறான், அதே மாதிரி அலங்காரங்கிறான், அதே மாதிரி அன்பளிப்பு, பரிசு என்று அல்லாஹ் நம் பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான். நம்ம என்னதான் பிள்ளைகளை ஆர்வப்படுத்தி ஈமானோட இறையச்சத்தோட வளர்த்தி எடுத்தாலும் தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய கையிலே தான் அந்த பிள்ளையுடைய நசீப் இருக்கு இல்லையா? என்னைக்காவது பிள்ளைகளுக்காக நம்ம துஆ செய்திருப்போமா? செய்யறோம், அதிகமா செய்யறோம். நபிமார்கள் கேட்ட துஆ, உங்களுடைய மனைவியினுடைய வயிற்றிலே கருவாக இருக்கும் போதே அவர்கள் கதறி இருக்கிறார்கள், இறைவா எங்களுக்கு சாலிஹான பிள்ளையத்தா, கண் குளிர்ச்சியான பிள்ளையத்தா, ஈமானி அருள் கொண்ட பிள்ளையத்தா, உன்னுடைய பேர் உதவிகளை பெற்று தரக்கூடிய பிள்ளையத்தா என்று நபிமார்களே அல்லாஹ்ட்ட அலறி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நபிமார்களும் பிள்ளைகளுக்காக கதறி இருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை பற்றி நீங்கள் பாருங்கள், 37வது அத்தியாயத்துடைய 100வது வசனம், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். மேலே உள்ள ஆயத்திலே அவர் என்ன கேட்கிறார்? யா அல்லாஹ், எனக்கு நிறை விழுந்து விட்டது, நரம்பெல்லாம் தள்ளாடி விட்டது, ஆனால் என்னை தனியா விட்டுறாத ரச்சகா என்று குழந்தை பாக்கியத்தை கேட்கிறாரு. அல்லாஹ் குழந்தையை தரேன் சொன்ன பிறகு என்ன கேட்கிறாரு? யா அல்லாஹ், எனக்கு குழந்தை என்றால்
அல்லாஹ்ட்ட கேட்டு அது கிடைக்க போது அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆனா எப்படியான குழந்தையா வேணும்? எனக்கு சாலிஹான பிள்ளையை கொடு யா அல்லாஹ், எனக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளையை தா, உன்னுடைய நியாமத்தை அள்ளி தரக்கூடிய பிள்ளையாக என் பிள்ளையை நீ ஆக்கிவிடு இறைவா என்று நபிமார்கள் அனைவருமே அல்லாஹ்விடம் கேட்டு இருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு துஆ என்ன? எல்லாருக்கும் மனப்பாடம். ஆனால் எத்தனை முறை ஓதி இருப்போம் இந்த துஆவை? நாங்க வளர்க்கிறது ஆசைப்படுறோம், கனவு படுறோம், எல்லா நிலையிலையும் உயர்ந்த இடத்துல என் பிள்ளைகள் இருக்கும் நினைக்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனா முதலில் அல்லாஹ் அந்த பிள்ளையின் நசீபை நல்லதாக எழுத வேண்டும். அதற்கான தேவை உங்கள் பிள்ளைகளுக்காக தோழர்களே, தாய்மார்களே, நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். 25வது அத்தியாயம் 74வது வசனம். வசன எண்களை வெறுமென சொல்லுன்றா நான் சொல்லல, யாராவது எடுத்து படிச்சிட மாட்டாங்களா என்கிற ஒரு கவலையிலே தான் இந்த வசனத்தை படித்து அந்த துஆவை ஓதுங்கள். வல்லதீன யகூலூன் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எவ்வளவு அழகான ஒரு வரிகள். வீட்டில் போனா நிம்மதி இல்லை, பிள்ளைகளால சோதனை, எங்க போனால் நினைச்சதை பிள்ளைகள் செய்ய மாட்டேங்கிறாங்க என்ற வேதனையில எத்தனை பேர் அழுகிறோம். ஒரு நேரம் ஜும்மா முடித்து விட்டு இறங்கும் போது ஒருத்தர் கையை பிடித்துக் கொண்டு அழுதார். என்னுடைய மகன் 10வது படிக்கிறான், செய்யற எல்லா காரியங்களுமே பிடிவாத குணம்தான், மார்க்கமே இல்லை, ஈமானே இல்லை என்று அவர் கைபிடித்து அழுத காட்சி இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன். அப்படிதான் அல்லாஹ் அந்த கண் குளிர்ச்சி பிள்ளை, ஒரு பிள்ளை அகராதையா சொல் பேச்சு கேட்காம ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ வீட்டிலே இருந்தால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய வேதனை இருக்கிறதே, அதை விட மிகப்பெரிய வேதனை கிடையவே கிடையாது அன்பானவர்களே. ஏன் தெரியுமா? அந்த கண் குளிர்ச்சி. நம்முடைய பிள்ளை ஒரு ஆலிம், நம்முடைய பிள்ளை ஒரு நல்ல ஒழுக்கமானவன், நம்முடைய மகள் நல்ல மாதிரி மாஷா அல்லாஹ் இருக்கிறார் என்றெல்லாம் இருக்கும்போது அந்த தாயும் தந்தையும் மனசு குளிர்றாங்களே, பெத்த வயிறு குளிர்ந்துருச்சுன்னு ஒரு தாய் சொல்லுவாளே, அப்படிப்பட்ட குளிர்ச்சி அல்லாஹ் தருகிறான். நபிமார்கள் கேட்ட துஆ என்ன விளங்கணும்? நபிமார்கள் அவங்க பிள்ளைகளை போல ஈமான்ல உறுதி உள்ளவங்க யார் இருக்க முடியும்? ஆனால் இந்த இடத்தில் நபிமார்களே, அல்லாஹ் கண் குளிர்ச்சியாக எங்களுக்கு நீ ஆக்கு, எங்களுடைய பிள்ளைகளை நல்ல சந்ததிகளாக இமாம்களாக நீ ஆக்கித்தா என்று கேட்டார்களே. நம்முடைய பிள்ளைகள் எப்படி வரணும்? ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய துஆக்களை எல்லாம் நாம் கேட்க வேண்டும் அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இமாம் கூட ஓதுனார். அவருடைய கிராத்தில் என்ன ஓதுனார்? இறைவா, என்னையும் என்னுடைய பிள்ளையையும் இணை வைப்பில் இருந்து நீ பாதுகாப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போல் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் யாருங்க? இணை வைப்பை ஒழித்து ஏகத்துவத்தினுடைய எழுச்சியாக வாழ்ந்தாரே, அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறார். என்னுடைய சந்ததிகள் நிறைய துஆக்களை அவர் கேட்கிற துஆல மேக்ஸிமம் தன் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காகத்தான் அவர் கேட்கிறார். அப்படியான சந்ததிகளை அல்லாஹ் எங்களுக்கு தா, இணை வைப்பிலிருந்து தூரமான பிள்ளைகளை எங்களுக்கு தா. லுக்மான் என்கிற நல்லடியாரை, சூரா லுக்மானை படித்து பார்த்திருப்பீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்றைக்காவது உட்கார்ந்து அந்த அவர் செய்த தன் மகனுக்காக செய்த அழகிய உபதேசம், அல்லாஹ் ஈமானை தந்தான், நேர்வழியை தந்தான், அந்த ஈமானை தளர்ந்துடாதே மகனே, பெருமையாக நடக்காதே என்று சொல்லி எத்தனையோ உபதேசத்தை குர்ஆனிலே தனி சூறாவிலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்றானே, அந்த உபதேசம் தான் என்னன்னா நமக்கு தெரியுமா? என்றைக்காவது மகனையோ மகளையோ பக்கத்திலே அழைத்து அவருடைய தலையை கோரிவிட்டு இந்த உபதேசங்களை எல்லாம் கண்ணீர் மல்க நாம் சொல்லி இருப்போமா என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆனால் நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வே எங்கள் பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக, இமாம்களாக, சத்திய மார்க்கத்தை சுமந்த மக்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை ஆக்கி என்று கேட்டு இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பிள்ளைகளுடைய வளர்ப்பிலேதான் நாளைய சொர்க்கத்திலே மிகப்பெரிய உயர்வையே நாம் அடைய போகிறோம். அஹ்மத் என்கிற கிதாபிலே 10202வது செய்தியாக நீங்கள் படிக்கலாம். நாளை மறுமையில நம்ம எல்லாருமே உயர்ந்த இடத்துல இருக்கும்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ்விடத்திலே அவன் பொருந்தக்கூடிய இடம் வேண்டும் என்று கதறி நிற்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வே எங்களுக்கு சாதாரணமான சொர்க்கத்தை விட நபிமார்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள் இருப்பார்களே, அப்படி ஒரு சொர்க்கத்தை எங்களுக்கு தந்துவிடு, எங்கள் தாய் தந்தைக்கும் உறவுகளுக்கும் தந்துடு என்று அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அப்படியான அந்த சொர்க்கத்தில் ஒருத்தன் ஆவரேஜான ஒரு இடத்துல இருப்பானா? சொர்க்கமே ஒரு 100 ஃப்ளோர் கொண்டது தானே, 100 படித்தரம் என்று பெருமானார் சொன்னார்கள். அதில் ஆலா தரஜா உயர்ந்த படித்தரம் எது? நபிமார்கள், தில்கல் மனாசில் அன்பியா, நபிமார்களுடைய படித்தரங்களாக, நல்லோர்களுடைய இடங்களாக அது இருக்கும். அந்த இடத்துக்கு நெருக்கமா ஒருத்தர் அல்லாஹ் உட்கார வைப்பான். ஆனா அவன் ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு தாழ்ந்த சொர்க்கத்துல தான் அவன் இருக்கணும். அவனுடைய லெவல் அதுதான், அவ்வளவுதான் அமல் செஞ்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ் அவன் அப்படியே உயர்த்தி 10 மார்க்கில் இருக்க வேண்டியவனை 90 100 கொண்டு போய் விட்டுருவான். அந்த அடியானே கேட்பான், மெய்சிலிருந்து கேட்பான், இறைவா என்னுடைய லெவல், என்னுடைய நிலை இதுதான், ஆனா என்னுடைய தரஜாவை நீ உயர்த்தி கொண்டே இருக்கிறாயே, என்னுடைய நிலையே நீ இவ்வளவு உயர்த்தி அழகுபடுத்துகிறாய் என்று கேட்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், தோழர்களே, தாய்மார்களே, உன்னுடைய பிள்ளைகளால் உன்னை வளர்த்தி ஈமானோடு செதுக்கி அந்த பிள்ளைகளின் காரணத்தால் உனக்கு இந்த உயர்வை நான் தந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பிள்ளை உனக்காக பிரார்த்தித்தது, உன்னுடைய தர்மங்களை தொடர்ந்து செய்தது, நீ எந்த நல்லறத்தை நீ விட்டு வந்தாயோ அதை அடிப்படையாக எடுத்து வாழ்ந்தது, அந்த நிலையால் உனக்கு இந்த உயர்வை நான் தந்து கொண்டே இருப்பேன். இது ஸ்டாப் அல்ல, இன்னும் நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவானா. உயர்ந்த அந்தஸ்து போய்கிட்டே இருப்பார், எண்டே இல்லை என்று அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாமே.
அப்போ பிள்ளைகள் என்பவர்கள் எவ்வளவு பெரிய நியாமத்தை எங்களுக்கு வாங்கி தராங்க. பிள்ளையை பெத்தெடுத்தோம், ஸ்கூல்ல சேர்த்தோமா, அப்படி மதரசால சேர்த்தோமா, அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா, பேரம்பேத்திய கொஞ்சமா, இது வாழ்க்கையா? என்னுடைய பிள்ளைகளால் நான் மரணிக்கும் போது என்னுடைய பிள்ளை என் தலைமாட்டிலே அமர்ந்து, யார் முன்ன பின்ன தெரியாது, ஒரு வேளை அமரும் போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து மன நிறைவோடு ஒரு தந்தையோ தாயோ மரணிக்கிறார்களே, அந்த நிலைதான் தோழர்களே கண் குளிர்ச்சியான தருணம். அந்த நிலைதான் நல்ல சந்ததிகளை விட்டுட்டு நம்ம போறோம், நமக்கு நம்முடைய பணிகளை எடுத்து அவங்க செய்வாங்க என்கிற அந்த ஆழத்தை அழுத்தத்தை புரிந்த நிலையிலேயே மரணிக்கிறோமே, அதுதான் உண்மையான கண் குளிர்ச்சி. அது அல்லாஹ் இந்த பிள்ளைகள் மூலமாகத்தான் தருகிறான். அதே மாதிரி பாருங்க, முஸ்லிம்ல 3358வது செய்தியாக நீங்கள் படிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். ஆனா ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது நாம் நினைத்து பார்த்திருப்போமா? என்ன, நாம் இன்னைக்கு தினசரி மரணங்களை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் மரணங்கள். திடீரென்று காலை இருப்பவர் மாலை இல்லை. ஆனால் ஒருத்தன் இறந்த பிறகும் அவனுக்குரிய நன்மைகள் வந்து கொண்டே இருக்குமே. யார் அது? சதகா ஜாரியா, பயனுள்ள கல்வி, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. இந்த லைன் தான் நீங்க கவனிக்கணும். எனக்காக துஆ செய்கிற சாலிஹான பிள்ளை. எப்போ அந்த பிள்ளைகள் துஆ செய்யும்? அந்த பிள்ளைகளுடைய ஆழமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் சொல்லி கொடுக்காமல் அவர்கள் பிரார்த்திக்க மாட்டார்கள். சமீபத்தில் ஒரு ஜனாசா பயான் பண்ண கூப்பிடுறாங்க, போய் நின்று பயான் பண்றோம். பையன் தெரிஞ்சவன் தான். சொல்றோம், உங்க தாய்க்காக நீங்க தான் நிறைய துஆ செய்யணும். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சபையிலே அந்த பையன் தான் முதல்ல கிளம்பி போகிறான். இது யதார்த்தம் தான். அப்படியானால் நாம் இந்த உலகத்தில் பிள்ளைகளுக்கு அந்த கபர் என்றால் என்ன, தொடர்ந்து வரக்கூடிய நன்மை என்றால் என்ன என்று சொல்லி தராமல் போனால் அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்வார்கள்? அந்த பிரார்த்தனை தான் சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவை தரும். அவர்கள் செய்கிற அந்த இல்மை, அவர்கள் படித்த இல்மை, வாழ்கிற வாழ்க்கை தான் நம்முடைய கபரையும் ஒளிவாக்கும் என்றால் இந்த நிலைக்காக நாம் எவ்வளவு பாடுபடுறோம். நிறைய பேர் தர்மம் கொடுக்குறீங்க, மாஷா அல்லாஹ், நிறைய அமல்கள் செய்றீங்க. ஆனா குடும்பம் வரும்போது, குறிப்பா பிள்ளை என்று வரும்போது, அது நாங்களாம் வளர்ந்த காலங்கள் வேற. இன்னைக்கு நவீன சவால்கள், செல்போன், இன்டர்நெட் மாதிரியான காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் இன்னைக்கு மார்க்க பிடிப்பானமே இல்லாமல் வாழக்கூடிய இடத்திலே ஒரு தந்தையாக தாயாக உங்கள் பிள்ளைகளை செதுக்கி வாழ்றீர்களே, அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அவர்கள் ஈமானோடு செதுக்கிட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். கொஞ்சம் பிராக்டிகலா பேசலாம். பிள்ளை என்று வந்தாலே எவ்வளவு பெரிய பலமான ஆளா இருந்தாலும் பலகீனமாயிடுறான் இல்லையா? அப்படியே நொடிஞ்சு போயிடுறான், அப்படியே ஒரு மாதிரி கோலையாயிடுறான். பெருமானாரே சொல்றாங்க பாருங்க, தபரானிலே வரக்கூடிய செய்தி, இன்னல் வலத மஹ்சனா மஜ்பனா மஜ்ஹலா வ மப்ஹலா. பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பிள்ளை என்பது என்ன தெரியுமா? உங்களை கவலையில ஆழ்த்திடும். கவலையிலேயே இருப்பீங்க. பெண் பிள்ளையை பெற்றுட்டோமே, நல்லா கட்டி கொடுக்கணுமே, நல்லா வாழணுமே என்கிற கவலை, ஆண் பிள்ளையா ஒழுக்கமா இருக்கணுமே, குட்டி விபச்சாரத்தை போயிடக்கூடாது என்ற கவலை வந்துடும். மஜ்பனா கோலையா மாறிடுவாங்க. நல்ல வீரமா இருப்பாரு, நல்ல எல்லாத்தையும் எதிர்த்து நல்லா முன்னாடி பேசுவாரு. ஆனா பிள்ளைன்னு வரும்போது சாஃப்ட் ஆயிடுவார். அப்படியே ஒரு மாதிரி கோலையை போன்று ஆகி விடுவார். பெருமானார் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அறியாமை, ஒரு மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் பிள்ளைன்னு வரும்போது ஒரு அறியாமையில் அவர் போய் விடுகிறார், கோலையாகவும் மாறி விடுறார். அப்படியே பிள்ளைகள் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கோலை என்கிற நிலையில வந்துடுறார். நான் இதெல்லாம் உதாரணம். ஏன் அப்படி மாறுறாருன்னா, அந்த பிள்ளைகளுடைய நிலை, அந்த பிள்ளைகளுக்காக அவர் எடுத்து வைக்கக்கூடிய எட்டால் இந்த நிலைக்கெல்லாம் அவர் தள்ளப்படுறாரு. அப்ப இந்த செய்திகளை நீங்கள் படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில முதல் பாடமாக விளங்கக்கூடிய நிலை என்ன? என் பிள்ளைகள் இந்த துன்யா வரையிலும் எண்டாகக்கூடியவங்க இல்லை, என்னுடைய மன்னரை மறுமை வரையிலும் என்னுடைய பிள்ளைகள் எனக்காக, என்னுடைய நன்மைக்காக நிற்பார் என்றால் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதுதான் மிக முக்கியமான நிலை. நீங்க தர்மம் செய்றீங்க, பள்ளியில நின்று தொழுவுறீங்க, இன்னும் அமல் எல்லாமே ஓகே. ஆனா முதல்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதுலயும் பாருங்க, இந்த பிள்ளைகள் எப்படி மறுமை வரை நம்மோடு தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தெளிவாகவே குர்ஆனிலே பேசுகிறான். 52வது அத்தியாயத்துடைய 21வது வசனம், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்தஹும் ஈமான். ஈமான் கொண்டவர் யார் தெரியுமா? அவர் ஈமானோடு வாழ்கிறார். அவருடைய வாழ்வை அவர்கள் சந்ததிகள் பின்பற்றுகிறார்கள். அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும் வமா அலஸ்னாஹும் மின் அமலிஹிம். அவங்களுடைய அமல் நாம் எதையுமே குறை வைக்க மாட்டோம், அவர்களை தன் சந்ததிகளோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்கிற துஆ என்ன கேட்கிறோம்? நான் மட்டும் சொல்லுவோம்னு கேட்கிறோமா? இல்ல உங்க சந்ததிகளோடு போகணும்னு கேட்கிறீங்களா? எப்படிங்க கேட்குறீங்க? குடும்பத்தோடு போகணும் தானே கேட்கிறோம். ஏனால் நாம் இந்த உலகத்தில் அதிகமாக விரும்ப நம்முடைய குடும்பம் தான். ஃபேமிலியில முக்கியமா பிள்ளைகள். ஒரு மகளை கட்டி அனுப்பும் போது அந்த தந்தை உருகிறானே, மகன் அப்படியே வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போவார், அந்த தாய் கதறுவாளே. இப்படிப்பட்ட அந்த குடும்பம் தான் மிகப்பெரிய பாச போராட்டம் தோழர்களே. அதனால தான் மன்னரையில இருக்கும்போது கூட எல்லா நன்மையும் பெற்று கபரிலே ஒளியையும் பெற்று விடுவார். அல்லாஹ்விடத்திலே கேட்பார், இறைவா ரஹ்மானே, ஒரே ஒரு முறை நான் மீண்டும் மன்னரைக்கு செல்கிறேனே, என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்து விட்டு வருகிறேன் ரட்சகா, அதற்கு ஒரு வாய்ப்பை, அதற்கு ஒரு தவணையை தாய் என்று. கபரிலே வெற்றி அடைந்தவன் கூட தன் குடும்பத்தை தான் பார்க்கிறான்.
குடும்பத்தில் நெருக்கமான ஒரு உயிரோ நாம் நேசிக்கிற ஒரு உயிரை இழந்து விட்டால் அதை போல ஒரு பலகீனம் கிடையாது. ஏனென்றால் அந்த குடும்பத்தை நாம் அவ்வளவாக நேசிக்கிறோம். அந்த குடும்பத்தினுடைய அடையாளமாக இருப்பதே நம்முடைய பிள்ளைகள் தான். குழந்தை இல்லாதவர்கள் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு சோதனை அல்லது நியாமத்தாக இருக்கலாம். ஆனா குழந்தையே இல்லாத ஒரு வீட்டுக்கு போய் பாருங்கள், நம்மால் ஒரு நிமிடம் கூட இருக்கவே முடியாது. ஆனால் நமக்கு அப்படி ஒரு செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது மறுமை வரை நமக்கு தொடரக்கூடிய மிக அழகான சொந்தம் என்பதாக நீங்கள் படிக்கணுமா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் ஈமானோடு வாழ்ந்து அவர்களுடைய பிள்ளைகளும் ஈமானோடு இருந்தால் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அந்த சந்ததிகளோடு அவரை நாம் சேர்த்து சொர்க்கத்திலே அழகுபடுத்துவோம், அவருடைய அமலில் எதையும் பாழாக்கி விட மாட்டோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். படித்து பாருங்கள் 52ல 21வது வசனம். உள்ளத்தை உருக்கி நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய வசனம் அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, பிள்ளைகளை பற்றி சாதாரணமாக நாம் எடுத்து விடுகிறோம். அவர்களாக வளருவார்கள், அவர்களாக தங்களுடைய தேவைகளை செய்து கொள்வார்கள். ஆனால் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பருவமே 1 to 10 தான். அது இன்னைக்குள்ள நவீன சவால்கள்ல அது விவரம் தெரியுதோ இல்லையோ கையில் டேபை கொடுத்துடுறோம். குக்கமேலன் பாரு, அதை பாரு, அந்த ஒரு பாட்டுடைய பெயரை சொல்லி அந்த பாட்டை போட்டால் தான் அதை சாப்பிடுது. எத்தனை? 1 வயசு 2 வயசு. இப்படிதான் எல்லாருடைய பேசுற எல்லாருடைய வீட்டிலையுமே இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நவீன சவால்களா இல்லையா? நாங்கள் அப்படிதான் நம்மெல்லாம் எப்படி வளர்ந்தோம் 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அப்ப எந்த அளவில் இன்னைக்கே எப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு கால சூழல் எப்படி எல்லாம் மாறும். அப்ப இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்து அவன் வளைக்கிற வயசுன்னு ஒன்று இருக்கும். தோளுக்கு மேல் வளர்ந்தவன் யாரு? தோழன் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அது ஒரு ஸ்டேஜ் அவன் வளர்ந்துட்டான்னா நம்மளால கை ஓங்க முடியாது. நம்ம எல்லாம் அடி வாங்கின காலங்கள் உண்டு, அப்படிதானே? 20 வயசு 25 கல்யாணம் ஆகிற வரைக்குமே அடி வாங்கின காலங்கள்லாம் உண்டு. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க போல இருக்கு. ஆனா இப்ப கை வைக்க முடியுமா? அப்படி ஒரு 5 வயசு 10 வயசு தான் இருப்பான், சும்மா தான் போய் நிற்கிறோம். அவனுக்கு என்ன கோபத்தை நம்மளை அடிக்க வரான். அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு சூழல், அப்படியான காலகட்டத்தை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் திருத்த வேண்டிய வயசுல திருத்தாம, வளைக்க வேண்டிய வயசுல வளைக்காம, அவன் 10-15 தாண்டி அவன் தோளுக்குமே வளர்ந்த பிறகு ஏன் அவன் அப்படி இருக்கிறான், ஏன் தொலை போக மாட்டேங்கிறான், ஏன் போன்லயே கிடக்கிறான் என்று சொல்றோம் தானே. வளைக்க வேண்டிய வயசை ஏன் வளைக்கல? அல்லாஹ்வுடைய உபதேசம் எத்தனை நமக்கு சொல்லி தருகிறான். இன்னைக்கு ரவுடியா மாறுறான், குடிகாரனா மாறுறான், போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறான், சமூகத்தை சீரழிக்கிறான். அப்படியெல்லாம் இன்னைக்கு வாரான் என்றால் அவனை சிறு வயதிலிருந்தே அந்த தாய் தந்தை வளைக்கிற வயசு ஒரு 10-12 வயசு வரைக்கும் அவனை ஏன் வளைக்கல, அவனை ஏன் சரியாக நடத்தல? அப்படியானால் அவன் அந்த ஒரு வழிகேட்டுக்கும் பாவத்துக்கும் போவது ஒரு வயசுக்கு மேல் யார் மீது ஒரு பழியாக இருக்குது? யார் மேலங்க? பெற்றோர்கள் மேலதான். அப்ப அதை நாம் என்ன செய்யணும்? வளைக்க வேண்டிய வயசுல சரியாக நாம் வளைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி முஸ்லிமிலே வருகிறது, மா மின் அப்தின் யஸ்தர்ஈஹுல்லாஹு ரஅயா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் குடும்பம் என்கிற பிள்ளை என்கிற பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். இல்லையா? இங்க குடும்ப தலைவர்கள் இங்க இருக்கிறீங்க, பெண்கள் மாஷா அல்லாஹ் இங்க இருக்கிறீர்கள். வலம் யுஹைதுஹா பினுஸ்ஹா, அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை, நல்ல பாடத்தை, நல்ல ஒழுக்கத்தை, ஈமானை சொல்லி கொடுக்கலனா என்ன என்ன இழப்பை அவர் சந்திக்கிறார் தெரியுமா? லம் யஜித் ராயிஹத்துல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தின் நறுமணமே நுகர முடியாது. அவ்வளவு பெரிய இழப்பு. குடும்பங்கிற உங்களுக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறான், பிள்ளையை தந்திருக்கான்னா மிகப்பெரிய அமானிதம். அதை வளைக்க வேண்டிய, அறிவுரை செய்து அவர்களை செதுக்க வேண்டிய வயசிலே சரியாக நாம் வழிநடத்தவில்லை என்றால் அவருக்கு என்ன தண்டனைங்க? என்ன தண்டனை சொல்லுங்க? சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர மாட்டார். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. 500 ஆண்டுகள் தள்ளி நீங்க சொர்க்கத்தில் நின்றாலும், 500 வருஷம் டிராவல் பண்றீங்க, அவ்வளவு தூரம் தள்ளி நின்றாலும் சொர்க்கத்தின் நறுமணத்தை உங்களால் நுகர முடியும். ஆனா பிள்ளையை ஒழுங்கா வளர்க்காம அவன் டீனேஜ் போனதுக்கு அப்புறம் என்னால திருத்த முடியலையே, போதைக்கு போயிட்டானே, குடியில போயிட்டானே, அந்நிய பெண்ணோட சுத்துறானே, ஆபாச காட்சியிலேயே மிதக்கிறானே என்றால் யார் என்ன செய்ய முடியும்? 10 வயசு வரைக்கும் உங்க ஏன் 10 வயசுல அடிச்சால் தொலை வைங்கன்றாங்க, எல்லாருக்கும் அதிஸ் தெரியும். அந்த வயசுல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சுபுக்கு எழுப்பி விட்டீங்களா, அல்லது குர்ஆன் சுன்னாவை போதித்தீர்களா, பெருமானாருடைய வாழ்வை நீங்கள் அடையாளப்படுத்தினீர்களா, அல்லது உங்களுக்கெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஹீரோவாக ரோல் மாடலாக இருக்கிற தந்தைமார்களே நீங்க சரியா இருந்தீங்களா? நான் கேட்கிறேன், பேசுற என்னையும் சேர்த்துக் கொள்கிறேன். ஆபாசமான ஒரு பாடல் வருது, அப்படியே குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு ஆண் பார்க்கிறான். படிக்கிற ஒரு மாணவி சொல்லுது, நான் இனி நான் சினிமாக்கே போக மாட்டேன் ஹஸ்ரத், உறுதியா இருக்கிறேன். சரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை சொன்னோன்னு அது உறுதிமொழி எடுக்குது. அடுத்தது வாரமே நான் கேட்கிறேன், இப்பதான் போயிட்டு வந்தோம், என்னம்மா சத்தியம் எல்லாம் பண்ண போக மாட்டேன்னு, என் வாப்பா டார்ச்சர் தாங்கல ஹஸ்ரத், ஒரே இந்த ஒரு படத்துக்காவது வந்துரு என்று என்னை போட்டு படுத்திட்டாரு, என்னால என்ன பண்ண முடியும், தனியா வீட்டுல விட முடியாது, நீ வான் கூட்டுட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப யார் காரணம்? ஒரு வயசு வரைக்கும் சொல்றேன், யார் காரணம்? பெற்றோர்களாக இருக்கிற நாங்க தான். அவர்களை நாங்கள் சரியாக வழிநடத்தவில்லை என்றால் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது. இன்னைக்கெல்லாம் எப்படி நம்ம ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க,
வாப்பாவும் பையனும் உட்கார்ந்து ஒரு டிவியை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இனி விளம்பரங்களையாவது குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு ஆபாசமான ஒரு காட்சி, ஒரு சாங் வருது, வாப்பா பார்த்துட்டே இருக்கிறாராம். திடீர்னு அந்த சாங் வந்தோடனே இவர் நெளிகிறார். ஆஹா என்னடா பண்றது, தம்பி நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். சரி போயிட்டு வரதுக்குள்ள அந்த பாட்டு போயிடுச்சு, வேற பாட்டு வருது. மறுபடியும் அடுத்து இன்னொரு பாட்டு தவறா வருது. முழிக்கிறார். ஆஹா ஆல்ரெடி ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? அப்ப பையனே கேட்கிறான், வாப்பா நான் தண்ணி கொண்டு வரவா அப்படின்னு. இப்ப இந்த லெவலுக்கு தான் இன்னைக்கு என்ன செய்யறோம்? எந்த நிலையாக இருந்தாலும் அந்த ஆபாசத்தை நாமளே அறிமுகப்படுத்துறோம். நம்ம போனை கையில் அது தாராளமா கொடுக்குது. என்னதான் பாஸ்வேர்டு மாத்தினாலும் அது பார்க்குது. நீங்க என்ன தவற பார்த்தீங்களோ அது அதுங்க அந்த பிள்ளைகளும் பார்க்குது. நீ யோசிச்சு பாருங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை செதுக்குவதற்கு பதிலாக சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளைய மறுமையினுடைய நாளில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஷஃபாஅத்தாக, உங்களுடைய நன்மைக்காக இருக்க மாட்டாங்க. பாவத்திலையும் பழியிலையும் வளர்த்தால் அவர்கள் அதுவல்லக்கும், உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள். உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை வாங்கி தருவாங்க. நான் சீர்கெட்டேன், வழிகெட்டேன், தொழாமல் இருந்தேன், குர்ஆன் சுன்னாவை ஓதாமல் இருந்தேன், இறைவா ரட்சகா, அதற்கான காரணமே எங்களுடைய பெற்றோர்கள் தான். அப்ப நாங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? நிப்பாட்டணுமா? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆக பிள்ளைகள் என்பவர்கள் ஏதோ அல்லாஹ் கொடுத்துட்டான், வளர்க்குறோம், கண் குளிர்ச்சி, சந்தோஷம், கல்யாணம் பண்ணோம், இப்படிலாம் இதுவும் அந்த நிலைக்காக மட்டும் நம்முடைய பிள்ளைகள் கிடையாது. நல்லா நீங்கள் வளர்க்கணும் பிள்ளைகள். அதுதான் முன்னுரையாக நான் இன்னும் சொல்லிக்கொண்டே வருகிறேன். மறுமை நாள் வரை நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தரக்கூடிய நிலை வரை நம்முடைய பிள்ளைகள் தான் நமக்கான சொத்து. அதை நவீன கலாச்சாரத்தால் சீர்கேடுகளால் சீரழிக்கக்கூடிய நிலையை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொல்லணும் என்றால், இன்றைய பிள்ளைகள் ஒவ்வொரு இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு பிள்ளைகள் 6 மணி நேரம் ஸ்கிரீனிங்கில் இருக்காங்களாம். அதாவது செல்ஃபோனோ டேபோ டிவியோ ஒரு நாளைக்கு 6 மணி நேரம். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணீங்கன்னு வரும், ஸ்க்ரீனிங் டைம்னு வரும். அது வாரம் அதிகமாகிட்டு தான் போகுது. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு தனி ரூமு, தனி செட்டப் எல்லாம் பண்ணி கொடுத்து அதுக்கு ஃபோனில் இருக்கும், டிவியில் இருக்கும், எல்லா ஓடிடி வீட்டில் எல்லாம் ரீசார்ஜ், ஃபுல் வைஃபை எல்லா படத்தையும் பார்த்துட்டு வாப்பா, இதை டவுன்லோட் பண்ணி கொடுங்க, இவரே டவுன்லோட் பண்ணி கொடுப்பார். அப்போ எப்படி அந்த குடும்பத்தில் ஈமானிய உணர்வு இருக்கும்? அப்ப இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கான சீரழிவுக்கு நாங்களே காரணமாக இருந்தால் அவர்தான் யார்? நாளைய மறுமையிலே லம் யஜித் ராயிஹத்துல் ஜன்னா, சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட அவரால் நுகரவே முடியாது. அப்ப நம்முடைய பிள்ளைகள் நமக்கான அமானிதம். அவர்களை குறிப்பா இந்த நவீன சீர்கேட்டுகளில் சிக்கி விடாமல் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த அடையாளத்தோடு நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, இன்னைக்கெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு சவால். தானே வளர்ந்த பிள்ளையா இருக்க அவனுக்கு ஒரு மாதிரி பதறோம்னா ஓகே, அந்த பையன் சீக்கிரம் பாருங்க, அப்படிதான் நடக்குது போல இருக்கு வீடுகளில். அதாவது நம்மலாம் எப்படி போவோம், அத்தா இருக்கிறாராமா, வந்துட்டாரா, வந்து இப்படி படுத்துட்டாரா, இப்படி தான் நம்ம இருப்போம். இன்னைக்கு வாப்பா வரும்போது மகன் வந்துட்டானா, செட்டில் ஆயிட்டானா, இப்படி அப்படியே ஆப்போசிட்டான சூழலை தான் இன்னைக்கு இருக்கிறோம். இது எல்லாரும் வீட்டில் நடக்கிறது. அப்போ தன்னுடைய தந்தைக்கு என்ன கடமையை செய்யணும் என்று பிள்ளைக்கும் தெரியல. பெற்றோர்களும் அலட்சியமாக பிள்ளைகளை பார்த்து பயப்படுகிற நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்த குடும்பங்களை தவிர. அது மட்டுமல்ல, குறிப்பாக நாம் விளங்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள்ல பெண் பிள்ளைகளை இன்னும் கவனமாக ஈமானோடு இறையச்சத்தோடு நாம் வளர்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நவீன சவால்களில் நம்முடைய பெண் பிள்ளைகள் ஆக மிக வழிகேட்டிலே போய் கொண்டிருக்கிறார்கள். பல நேரம் பேசிய விஷயங்கள் தான் மார்க்கத்தை விட்டு, ஈமானை விட்டு, அல்லாஹ் ரசூல் வேண்டாம் என்று, மார்க்கமே வேண்டாம் என்று ஓடி போகக்கூடிய கலாச்சாரம் இருக்குதா இல்லையா? இப்ப லேட்டஸ்டா ஒரு ஊர்ல கூப்பிடும் போது கூட இந்த ஊர்ல அதிகமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார்? உண்மையிலேயே பெண் பிள்ளைகள் யார் தோழர்களே, தாய்மார்களே? ஆண் பிள்ளை பெண் பிள்ளை தனித்து நான் இங்கே பேச வரவில்லை. ஆனால் குறிப்பாக இந்த இடத்தில் பெண் பிள்ளையை கொஞ்சம் அழுத்தி தான் ஆக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே தாய்மார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குர்ஆனிலே 16வது அத்தியாயம் 58வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, உங்களுக்கு பெண் குழந்தையை கொண்டு சுப செய்தி அளிக்கப்பட்டால், பெண் பிள்ளை என்றால் அது பஷாரத். என்னதான் வீட்டில் ஆண் பிள்ளை இருந்தாலும் 2-3 இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளையாவது இருக்கணும். அந்த பெண் பிள்ளை தான் கண் குளிர்ச்சி என்று இன்னைக்கு நாம் நினைக்கிறோமே, பரக்கத் என்று நினைக்கிறோமே. எப்படியெல்லாம் வளர்க்கிறான்! உண்மையிலே பெண்ணை பெற்றெடுத்த அந்த தந்தைக்கு தெரியும், அந்த பெண் பிறந்ததிலிருந்தே வளர வளர நல்ல மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல செட்டில் ஆகி நல்ல மாதிரி வாழணும், நல்ல நசீபோட இருக்கணும் என்று ஒவ்வொரு தந்தையுமே ஏங்குகிறான் இல்லையா? ஆனால் அந்த வளர்ப்பு முறை தவறாக இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த பெண் பிள்ளை எவ்வளவு வழி தவறி போகிறது, அல்லது அல்லாஹ்வுடைய நாட்டம் நசீப் என்பது நடக்கிறது. ஆனால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், பெருமானார் சொன்னார்கள், நம்முடைய கனவே ஆசையே சொர்க்கம் தான் இல்லையா? எப்படியாவது சொர்க்கம் போயிடணும் என்ற ஆசை. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், உங்களிடத்தில் 3 பெண் பிள்ளைகளோ அல்லது 2 பெண் பிள்ளைகளை இருந்து ஈமானோடு இறையச்சத்தோடு வளர்த்தி எடுத்தால் அவர்கள் நாளைய மறுமை நாளில் உங்களை சொர்க்கத்தில் அழைத்து செல்வார்கள்.
அதே போல தோழர்களே, பெரியோர்களே, நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா பாதுகாப்பு எதை தேடுறோம்? எதங்க தேடுறீங்க? நரகம். அல்லாஹும் அஜிர்னா மினன் நார், இறைவா நரகத்தை விட்டு தூரமாக்கு தூரமாக்கு என்று அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருக்கிறோம். பெருமானார் சொன்னார்கள், ஒரு நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரம் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஏமா நீ அழுகிறாய் என்று கேட்கும்போது, ஒரு 2 மகள்களை பிடித்துக் கொண்டு ஒரு பெண் வந்தால், யா ரசூலுல்லாஹ், அந்த பெண்மணி பசி என்று கேட்டால், கொஞ்சம் பெரித்தம்பழங்கள் தான் இருந்தது, அந்த அப்படியே கொடுக்கிற பிள்ளைகளுக்கு பங்கு வைத்து விட்டு தான் கையில ஒரே ஒரு பெரித்தம்பழத்தை வைத்திருக்கிறாள். அவள் தான் தாய். பிள்ளைகளுடைய பசியை முகத்தை பார்த்தே அறிவாள். தனக்கு இருக்கிற பெரித்தங்களை சாப்பிட்டு விட்டு அம்மாவுடைய கையில இருக்கிற பெரித்தம்பழத்தை பார்க்குது. அந்த தாயோ பிள்ளைகள் பசியை உணர்ந்து தான் உண்ண வைத்திருந்த பழத்தை பிரித்து கொடுத்து விட்டு வெறும் வயிறோடு கலைந்தால், யா ரசூலல்லாஹ், அந்த தாயின் பசியை நினைத்துத்தான் நான் அழுகிறேன். ஒண்ணு அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை பெருமானார் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த பெண்மணி தன் பிள்ளைகளுக்கு செய்த இந்த தர்மத்தால் அவள் சொர்க்கம் போய் விடுவாள், சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு விதியாக்கி விடுவான், சிறந்த தர்மத்தை அல்லாஹ் அவருக்கு தந்து விட்டான் என்று சொல்லி கடைசியாக சொன்னார்கள், மன் யுப்துலிய மின் ஹாதிஹில் பனாத், பெண் பிள்ளைகளால் ஏதேனும் ஒரு சோதனை வந்து ஒரு தாயாக தந்தையாக அதை சகித்துக் கொள்கிறீர்களே, ஹுன்ன சித்ரம் மினன் நார், அந்த பெண் பிள்ளைகளே நரகத்தின் திரையாக வந்து இங்கே இருப்பார்கள், மறுமையில் நிற்பார்கள். பெண் பிள்ளையை பெற்றெடுத்து ஏதாவது ஒரு சங்கடம், சரியான வாழ்க்கை அமையல, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து, அல்லாவே உனக்காக இந்த பிள்ளைக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன், யா அல்லாஹ் இதனால எனக்கு ஒரு நிலையை நீ அருளை தா என்று நினைக்கிறோமே, பொறுமையாக இருக்கிறோமே, அந்த பொறுமைக்காக பெண் பிள்ளையினுடைய சகிப்புக்காகவே நரகம் போக விடாம அந்த பிள்ளைகள் தடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல், ஏன்னா ஒரு ஆணை பொறுத்த வரையில குறிப்பா பெண் பிள்ளையை பத்தி பேசும்போது, அந்த பெண் பிள்ளை அழகா வாழுது, ஈமானோடு இருக்கிறது ஒரு அடையாளம், நல்ல ஹிஜாபோட ஒழுக்கத்தோட வளர்றது ஒரு அடையாளம், நல்ல கல்யாணம் ஆகி நல்ல கணவனோட மார்க்கப்பற்றோட நல்ல பிள்ளை செல்வத்தோட நல்ல அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துக்கு தேவையான மகிழ்ச்சியோட வாழ்றா. அதை பார்க்கும்போது ஒரு தந்தைக்கு இருக்கக்கூடிய ஆக சிறந்த சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை தோழர்களே, பெரியவர்களே. ஆனா அதே மகள் கொஞ்சம் வாழ்க்கையை தொலைத்து விட்டு இருக்கிறாள், கண் கசங்கி வாழுகிறாள் என்ற போது அந்த தந்தையுடைய உள்ளம் இடையை போல மிகப்பெரிய வலியை அவர் உணர்கிறார். அதை அதிகமாக உணர்ந்தது அல்லாஹ்வுடைய தூதர் தான் தோழர்களே. ஆரம்பத்திலேயே தன்னுடைய 2 மகள்களை அபூஜஹலுடைய மகன்கள் என்ன செஞ்சாங்க, பிரிவதாக அறிவித்தார்கள். அதிலேயே ரசூலுல்லாஹ் உடைந்து போனார்கள். ஒரு வரலாற்று செய்தியை நான் உங்களுக்காக இங்கே சொல்லுவேன். பெண் பிள்ளையால் அவர்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை கஷ்டங்களை நீங்கள் சகித்துக் கொண்டால் அவர்கள் ஹுன்ன சித்ரம் மினன் நார், நரகத்தின் திரையாக தடுப்பாக வந்து நிற்பார்கள் என்பானவர்களே. பெருமானாருடைய மூத்த மகள் ஜைனப் உங்களுக்கு தெரியும், ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாரும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ண போறாங்க, மக்காவை காலி பண்ணி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டு தான் போறாங்க. பெரிய வரலாறு நான் சுருக்கமாக இங்கே சொல்கிறேன். அந்த நேரம் பாருங்க தோழர்களே, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் அபுல் ஆஸ். அந்த அபுல் ஆஸ் நல்ல மனிதர், அறியாமை கால மனிதர் தான், இஸ்லாத்தை ஏற்காத மனிதர் தான், ஆனாலும் நல்ல மனிதர், நல்ல குணமுள்ளவர். பெருமானார் ஜைனபை பார்த்து சொன்னாங்க, நாங்கெல்லாம் மதீனாவுக்கு போறோமா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னுடைய கணவருக்கு அல்லாஹ் நேர்வழியை ஹிதாயத்தை தருவான், அவரை அழைத்து கொண்டு நீ வா, மதீனாவுக்கு வா, அந்த நாளை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன் மகளே என்று சொல்லி மதீனாவுக்கு அண்ணலம் பெருமானார் வருகிறார்கள். ஓராண்டு கழிகிறது. பத்ருடைய அந்த யுத்த களம், பத்ருடைய போரெல்லாம் நடந்து முடிகிறது. எதிரணிகளில் கைதிகளாக மக்கள் இருக்கிறார்கள். வந்த எதிரணியில சிலர்கள் கைதியாக வரிசைப்படுத்தி வைக்கிறார்கள். அப்படியே பெருமானார் பார்த்து கொண்டு வரும்போது அந்த கைதிகளுடைய லிஸ்ட்ல சபையிலே நிற்கிறார் தன்னுடைய மருமகனான அபுல் ஆஸ். எப்படி இருக்கும், மகளுடைய கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு மருமகன் வருவாரு, நல்ல மாதிரி என் மக வாழும் நினைச்ச ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கைதியாக நிற்கிறார். அந்த நேரம் ஒரு பேச்சு இருந்தது, பிணை தொகை வாங்கி கொண்டு பெருமானார் எல்லா கைதிகளையும் விடுறாங்க. இந்த செய்தி மக்கால ஜைனப் அம்மாவுக்கு காதிலே விழுகிறது. அந்த செய்தி கிடைத்த உடனே கழுத்துல போட்டிருக்கிற ஒரு நெக்லஸை, மாலையை அனுப்பி, அந்த மாலையை வைத்துக் கொண்டு என் கணவர் அபுல் ஆஸை விடுவிக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த கழுத்து மாலை அனுப்பி விடுறாங்க. நேரம் மதீனாவுல ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே அந்த கழுத்து மாலை வருகிறது. அந்த கழுத்து மாலையை பார்க்கிற அண்ணலம் பெருமானார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுதார்களாம். அந்த கழுத்து மாலை பார்த்து அழுத, யக்த ஹதீஜா, இது ஜைனபுடைய நெக்லஸ் கழுத்து மாலை இல்லை, என்னுடைய சதை துண்டு, என்னுடைய ஈரக்கொலை என் மனைவி ஹதீஜாவுடைய கழுத்து மாலை. இந்த நிலையிலே ஒரு பக்கம் மகள் அவதிப்படுகிறாள், ஒரு பக்கம் என்னுடைய மருமகன் இங்கே நிற்கிறார் என்று வேதனையில் வெதும்பினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபுல் ஆஸ், நீங்க போங்க, இனிமே என் மகன் உங்கள்கிட்ட வாழக்கூடாது, என் மகளை அனுப்பி விடுங்கன்றாங்க. அவர் நல்ல மனிதர், மதீனாவுக்கு அனுப்பி விடுகிறார். ஹிஜ்ரி 2 வராங்க. வந்து ஹிஜ்ரி 8 வரையிலும் 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் மகள் வீட்டில் வாழா வெட்டியாக இருக்கிறாங்க. அம்மா ஜைனப், உன்னுடைய கணவரை தலாக்குலா சொல்லி வேற நிக்கா பண்ணலாமேங்கிறாங்க. இல்லவாப்பா, என்னுடைய கணவரை போல நல்ல மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த 8 ஆண்டுகளிலே வரலாற்றிலே நீங்கள் படிக்கலாம் தோழர்களே. அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை ஒவ்வொரு நாளும் தன் மகள் ஜைனபை பார்க்கும் போதெல்லாம் வேதனைப்படுவார்கள். அப்போது அவர்களுக்கு மருந்தே இந்த ஹதீது தான். பெண் பிள்ளைகளால் ஏதேனும் சோதனைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் வந்து அதை அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொள்றோமே, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சொர்க்கம் அல்லது நரகத்தினுடைய விடுதலை என்று பெருமானார் சொன்னதை நினைத்து பார்ப்பார்கள்.
கரெக்டா மக்காவுடைய 8 ஆண்டுகள் காத்திருக்கிறார் ஜைனப். 9வது ஹிஜ்ரா, அதான் மக்காவுடைய வெற்றி நடக்கிறது. கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் ஏற்க வராங்க. அந்த கூட்டத்திலே ஒருவராக இருக்கிறார் அபுல் ஆஸ். தன் மருமகன் இஸ்லாத்தை ஏற்க போறாருன்னு உடனே பெரிய ஆனந்தம் பெருமானாருக்கு. அபுல் ஆஸுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கிறார். நேர அபுல் ஆஸை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு போறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அங்கே அமர்ந்து இருக்கிறார்கள். தன் மகளை பார்த்து சொன்னார்கள் புன்முறுவலோடு, சில நேரம் அழுது கொண்டே சிரிப்போம் இல்லை, அப்படி ஒரு நேரம் பெருமானார் இருக்குது. தன் மகளை பார்த்து, அம்மா இத்தனை நாள் நீ வலியோடு சுமையோடு தாங்கி நின்றாயே, உன்னுடைய கணவர் அபுல் ஆஸுக்கு அல்லாஹ் நேர்வழியை ஹிதாயத்தை தந்து விட்டான் என்று சொன்னவுடன் உடனே ஜைனப் ரலியல்லாஹு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்கள், சேர்ந்து 8வது மாதத்திலேயே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இறந்து விட்டார்கள். பிரிஞ்சு 9 வருஷம் இருந்தாங்க, சேர்ந்து 1 வருஷம் கூட வாழல. அப்போதும் பெருமானாருக்கு வேதனை. எப்படி ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஜனாசா மன்னரில் அமர்ந்து இப்படி அழுது சஹாபாக்கள் பார்த்ததில்லை என்று அந்த வரலாற்றை பார்க்கும்போது சொல்வார்கள். அந்த நேரத்திலே பாருங்க, ஜைனப் ரலியல்லாஹுடைய கபரிலே மக்பராவிலே நின்ற ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய மகள் உலகத்திலே நல்ல நிலையோடு வாழவில்லை, அதாவது கணவன் மனைவிங்கிற உறவு அவங்களுக்கு கிடைக்கல, சொர்க்கத்திலேயாவது இந்த தம்பதிகளை நீ நிலைத்து வை யா அல்லாஹ் என்று மகளுடைய வேதனையால் வெதும்பினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ பெண் பிள்ளைகளால் ஒரு சோதனை கஷ்டம் வரும்போது அது மிகப்பெரிய வழி தோழர்களே. அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை ஈமானோடு செதுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் யார், ரசூல் யார், மறுமைனா என்ன, எதை இழந்தாலும் ஈமானை இழக்க மாட்டோங்கிற அந்த உறுதியை நாங்கள் தந்தே ஆக வேண்டும் அன்பானவர்களே. இது பெண் பிள்ளைக்கான தனி பாடம். குறிப்பாக தந்தையை பொறுத்த வரையிலே பிள்ளைகளுக்கு இந்த ஈமான் என்கிற சுவையை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், புலூகுல் மராம் அப்படிங்கிற கிதாப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹதீஸ் கிதாபு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசா நேத்து வெளியிட்ட மாதிரி முடிக்கிறீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? சொல்லுங்க அப்போ. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல, அதாவது அந்த ஹதீஸ் கிதாப் எல்லாருக்கும் புரியும், நிறைய தலைப்புகளை கொண்ட ஒரு பாடம். அதை எழுதியவர் யார் தெரியுமா? இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்கிற மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். அவருடைய மகன் யார் தெரியுமா? முஹம்மத். மகன் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறார், கல்வி பாடசாலைக்கு போக மாட்டேங்கிறார். தன் மகனுக்காகவே எழுதிய ஹதீஸ் கிதாபு தான் புலூகுல் மராம். ஒரு தந்தையின் லட்சியத்தை பாருங்கள். பெற்றோர்களை பிள்ளைகள் என்று ஒரு பயானுக்காக பேசிட்டு கலைய வீட்டில் போய் அதை சொன்னதையெல்லாம் கேட்டதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. உட்கார்ந்து ஒரு அறிவுரை என்னைக்கா செய்திருப்போமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து சொன்னாங்க, 2வது அத்தியாயத்தில் 132வது வசனம், இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன். ஏன் பெண் பிள்ளைகள் அல்லது ஆண்கள் தவறான பாதையில் மார்க்கத்தை விட்டு ஓடுகிறார்கள்? அந்த தீனுடைய டேஸ்டை, ருசியை தோழர்களே நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ், அருமை பிள்ளைகளே, அல்லாஹ் நம்மை இந்த மார்க்கத்துக்காக நம்மை தேர்வு செய்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக நீங்க மரணிச்சிடாதீங்க. அப்படி ஒரு தந்தையினுடைய லட்சியம், ஒரு தாயின் கனவு, பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பானவர்களே. அப்படியான அந்த நேரம் தன்னுடைய மகனுக்காக அவர் எழுதிய புத்தகம் தான் புலூகுல் மராம். என்ன அர்த்தம்? நோக்கத்தை அடைதல். புலூகுல் மராம் என்ன அர்த்தம்? நோக்கத்தை அடைதல். என் மகன் இந்த ஹதீஸ் கிதாபையாவது படித்து வாழ்க்கையை முன்னேற்றம் என்று தன் மகனுக்காக எழுதிய கிதாப் இன்றைக்கு எல்லா பாடசாலைகளையும் மிகப்பெரிய ஒரு சிலபஸாக நடத்துகிறாங்களே. எப்படி ஒரு தந்தையின் கனவுதானே தோழர்களே, பெரியவர்களே. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு புகாரிலே 131வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். புகாரிலே இந்த செய்தியை நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக மெய் சிலிர்ப்பீர்கள் தோழர்களை, பெரியவர்கள். ஒரு தந்தை தாயுடைய கனவு பிள்ளைகளுக்கு சொன்னார்களே, மார்க்க இல்ம் என்பதாக. கல்வி மட்டும்தான், இறைவனுடைய அச்சம் மட்டும்தான், மறுமை சிந்தனை மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகளை நவீன சவால்களை விட்டு முழுமையாக பாதுகாக்கும். உமர் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியும், சொர்க்கத்தின் சொந்தம் என்று அறிவிக்கப்பட்ட மாமனிதர். தன் பிள்ளை எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாரு. அவர் எவ்வளவோ விதமான செல்வங்கள், சொகுசுகள், பட்டங்கள் கிடைத்தது. அந்த நேரம் எல்லாம் இப்படி மகிழ்ச்சி ஆகல. ஒரு கட்டத்திலே மகிழ்ச்சி ஆகிறார். எப்படி தெரியுமா? அவருடைய மகன் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய சபையில் அவர் இருக்கிறார். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு. அந்த நேரம் பாருங்க, பெருமானார் கேட்கிறாங்க, இன்ன மின ஷஜரா ஷஜரத்துன், இன்ன மின ஷஜரி ஷஜரத்துன். ஒரு மரம் இருக்கிறது, லா யஸ்குத்து வரகுஹா வ இன்னஹா மஸலுல் முஃமின். அந்த மரத்திலிருந்து கிளை கீழே விழாது. அது ஒரு மூமினுக்கான உதாரணம். யாரா தெரிஞ்ச ஒரு மரம், அதுல இலை விழாது, அது அந்த மரம் ஒரு முஸ்லீமுக்கான உதாரணங்கிறாங்க. யார தெரிஞ்சவங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சபையில யார் இருக்கிறா? உமர் ரலியல்லாஹுடைய மகன் இப்னு உமர் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாருங்க, அவர் மனசுல அதுக்கான ஆன்சர் தெரியும். பெருமானார் எந்த மரத்தை கேட்கிறாங்க அப்படிங்கிற ஆன்சர் தெரியும். மற்றவங்க எல்லாம் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மரத்தை அப்படி கெஸ் பண்றாங்க. ஆனாலும் அந்த பதிலை தெரிஞ்சு சொல்லாம அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அப்படியே அமைதியா மௌனமா இருந்துடுறாங்க. அப்போ பெருமானார் சொன்னாங்க, என்னது? அதாவது அந்த மரம் வைன்னஹா நஹ்லா, அது ஒரு பேரித்த மரம். ரசூலுல்லாஹ் சொன்ன மரம் என்னது? பேரித்த மரம். அந்த ஆன்சர் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அப்ப அந்த நேரத்தை நேரா வீட்டில் போய் அவங்க வாப்பாட்ட சொல்றாங்க. வாப்பா யாரு? உமர் ரலியல்லாஹு.
வாப்பாட்ட ரசூல்லா கேட்டாங்க, வாப்பா ஆனால் நான் கொஞ்சம் வெட்கப்பட்டு அதை சொல்லாமல் இருந்துட்டேன், இந்த நேரத்தில் அதை சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கணும். ஒன்று உமர் ரலியல்லாஹு கண்ணீர் வடித்தாராம். சின்ன விஷயம், அப்படியே மகனை அப்படியே தட்டி கொடுக்கிறார். என்ன வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அதாவது ஃபகால லி அன் தகூன குல்தஹா அஹப்பு இலைய மின் அன் யகூன லி கதா வ கதா. நீ மட்டும் மனசுல நினைச்சிருந்த அந்த பேரித்தமரம் என்று பெருமானார் சபையில சொல்லி இருந்தால், உனக்காக பெருமானார் ஒரு அப்ரிஷியேட் ஒரு துஆவை செய்திருந்தால், உலகத்தில் நான் சம்பாதித்து வைத்திருக்கிற மாட மாளிகைகள், சொத்துக்கள், பதவிகளை விட அந்த தருணம் தான் எனக்கு பெஸ்ட், நீ பதில் சொல்லி இருக்கிற தருணம் என்று சொன்னார். சாதாரணமான வார்த்தையாது? இன்னைக்கு உங்களை பிள்ளைகளை இஃப்லுக்கு வரீங்க, கூட்டு போறீங்க, அந்த அதோட கடமை முடிந்ததா? ஆலிமால சேர்த்து விடுறீங்க, அதோட கடமை முடிந்ததா? இல்லவே இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு இறையச்சத்தையும் ஈமானை நீங்கள் சொல்லி தந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அந்த பிள்ளைகள் வளருவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய வீட்டிலே அமைதி இருக்கும்? இன்னைக்கு பல நேரம் வீட்டில் இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸோட சுத்தத்தான் ஆசைப்படுறோம் இல்லையா? இப்படிதானே? கொரோனா டைம்ல மண்டை கிழிச்சு போனவங்க தான் அதிகமான பேர். என் வீட்டிலே எத்தனை நேரம் மனைவியை பார்க்குறது, எவ்வளோ நேரம் பிள்ளையை தூக்கி கொஞ்சிறது. சில பேர்லாம் இருக்கிறாங்க, அதாவது வீட்டில் இருந்தாலே டென்ஷன் ஆகுற ஆலிம் சார். பையன் காதில் ஏறுறான், பையன் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான், தப்பிச்சு ஓடி வந்தேன் அப்படிங்கிறாங்க. அது யதார்த்தமாக நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு வகையான அமைதி எப்போ கிடைக்கும் தெரியுமா? அங்கே இஸ்லாமிய சூழல் இருந்தால்தான். ஆனால் ஒருவன் பாவி கஃபாபில் மரி இஸ்மன், ஒருவன் பாவி என்பதற்கான அடையாளமே அந்த வீட்டை கெடுக்கிறான். இவனே எல்லாத்தையும் சொல்றான், தப்ப சொல்றான், எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறானே, இவன் தான் அந்த குடும்பத்தை சீரழிப்பதற்கான மிகப்பெரிய பாவி என்று பெருமானார் சொன்னார்கள் தோழர்களே. ஆக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் தான் மிகப்பெரிய சொத்து. நவீன சவால்களை விட்டு அதை நான் டீப்பா பேச விரும்பல, எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாருடைய வீட்டிலையும் இன்னைக்கு நவீன சாதனங்கள் வந்தாச்சு. அதை எப்படி அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக சரியாக பயன்படுத்த என்று யோசித்து பாருங்கள். அந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டுமேயானால் முதலாவது அடிப்படை அல் ஈமானு ஸாதிக் பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் ரசூலை நம்பிய குடும்பங்களாக நம்முடைய குடும்பம் இருக்கும். அல்லாஹ் ரசூல் தான் முதன்மை என்று வாழக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் அன்றைய பிள்ளைகளை வளர்த்தார்கள். அந்த ஈமானை கொடுத்து, இறையச்சத்தை கொடுத்து, அன்னைக்கு எதை இழந்தாலும் ஈமானை இழக்க மாட்டோம் நாங்களே, அந்த உணர்வை நீங்க கொடுக்கணும். அல்லாஹ் நான் யாரு, ரசூல் நான் யாரு அப்படிங்கிற அந்த உணர்வை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படிதான் அன்றைய சஹாபாக்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வாழ்க்கை, அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு, அவர்களுடைய அவங்க மகனார் யாசிர் அலி, அவங்க கணவர் யாசிர், மகன் அம்மார், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய லட்சியம் என்பதை இந்த எதற்காக இந்த ஈமானை விட்டுறக்கூடாது. எந்த நிலையிலேயும் அல்லாஹ்வுடைய அந்த கலிமத்து தௌஹீதை மேலோங்கி வாழ்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளா அந்த ஈமானில் செதுக்குங்கள். இரண்டாவது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லித் தர வேண்டிய விஷயமே சொர்க்கம்தான் நம்முடைய இலக்கு. சொர்க்கத்தின் அடையாளங்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, 9வது அத்தியாயம் 111வது வசனம், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா? உங்களுக்கு நாளைய வெற்றி வேண்டுமா? உங்களுக்கான அடையாளம் என்ன? அல்லாஹ் உங்கள்கிட்ட பேரம் பேசுறான், உங்களையும் உங்கள் பொருளாதாரத்தையும் கொடுங்க. அப்படி சொர்க்கத்தை கனவாக கொண்டு வாழுகிற பிள்ளைகளா எங்களுடைய பிள்ளைகள். ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது அந்த சொர்க்கம், அந்த நரகம், அந்த இபாதத்துகளை நாம செதுக்கி இருப்போமா என்று யோசித்து பாருங்கள். ஒரு வரலாறு இங்கே நான் உங்களுக்காக சொல்லுவேன். சஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹுமா, பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் மகன், ஹைஸமா வாப்பா. இன்னைக்கு வீட்டில் வாப்பா மகனுக்கு எதுக்கு சண்டை வரும்? பிள்ளை வச்சுருக்க யாராவது சொல்லுங்களேன். கொஞ்சம் ஆவரேஜான ஒரு 15-16 வயசு உள்ள பிள்ளைகள் இருந்தால் என்ன சண்டை வரும்? சிரிக்கிறாங்க. அது ஏங்க சொல்கிறீங்க, பப்ளிக்கில் சொல்ல முடியுமாங்கிறார். எல்லார் வீட்லையும் அதே பஞ்சாயத்து தான். சிறுசுலேருந்து பெருசுங்க வரைக்கும் வாப்பா இதை வாங்கித்தாங்க, அதை வாங்கித்தாங்க. பயானுக்கு வெளியூருக்கு வந்தால் கூட ஏதாவது அவர் புலம்புறார். பயானுக்கு அவர் குறிப்பெடுக்கிறத விட என்ன செய்கிறாரு? பொருளை வாங்கத்தான் பார்க்குறாரு. அப்போ ஏன் வீட்டில் வந்து டார்ச்சர், வீட்டில் வந்து பசங்களை அதை அமைதிப்படுத்தணும், இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வுகளை பார்க்குறோம். ஆனால் இவர்களுடைய சிரிப்புக்காக சொல்ல இவங்களுடைய வரலாறை பாருங்கள். சுபஹானல்லாஹ். வாப்பா மகனுக்கும் பெரிய சண்டை. சஅத் யாரு? மகன். ஹைஸமா வாப்பா. என்ன சொல்கிறாரு? பத்ருடைய யுத்தகலம், பத்ருடைய போருக்குன்னு ஒரு செட்டப்ல போல இல்லையா? அப்ப அந்த போர்க்களத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க வீட்டில் பெண்கள் நிறைய இருக்கிறாங்க, நீங்க 2 பேர் தான் ஆண்கள், வாப்பா மகன்டா இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் தான் போருக்கு வரணும், ஒருத்தர் தான் இந்த பத்ர் பயணத்துக்கு வரணும்ன்றாங்க. சரி, வீட்டில் போனா வாப்பா மகனுக்கு சண்டை. சாது சொல்றாரு, வாப்பா நான் தான் போவேன், எனக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுங்க. முடியாத வயசான ஹைஸமா சொல்றாரு, இல்லப்பா நான் தான் போவேன். வாப்பா நீங்க பலவீனமானவர், நீங்க வீட்டில் இருங்க, பாதுகாப்புக்காக இருங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறான், நீ நான். எதுக்காக?
உலக தேவைக்கா, இன்ன பிற விஷயங்களுக்கா, நீ ரிமோட் உனக்கு எனக்கு அப்படிங்கிறதுக்காகவா, எனக்கு அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா? இல்லை. போரில் யார் கலந்துக்கிறது? சீட்டு குலுக்கி போடலாம். சீட்டு குலுக்கி போடுறாங்க. யார் பேர் வருது? மகன் சாதுடைய பேர் தான் வருகிறது. அந்த நேரம் பாருங்கள் தோழர்களே, பெரியோர்களே, அந்த ஹைசமா அழுகிறார். மகனே, உனக்கு இளமை இருக்கிறது, வாய்ப்புகள் கிடைக்கும், எனக்கு இந்த ஒரு சான்ஸை கொடுவாப்பா அப்படின்ன உடனே மகன் சொல்லுகிறார், வாப்பா, இந்த போரிலே கலந்து கொண்டால் சொர்க்கம் மட்டும் இல்லை என்றால் உங்களையே தேர்வு செய்திருப்பேன். கிடைக்கிற கிஃப்ட் சொர்க்கம்ல, எனக்கு எல்லாரையும் விட சொர்க்கம் தான் வேணும் வாப்பான்னு அவர் போரிலே கலக்கிறார். மிகப்பெரிய ஒரு அதாவது இளைஞர் அவர், அதாவது வந்து ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஒரு சில இளைஞர்கள் தான் கலந்து கொண்டாங்க. அதில் இவரும் ஒருவர் போரிலே கொல்லப்பட்டு விட்டார். மகனுடைய ஜனாசாவை கட்டிப்பிடித்து ஹைசமா அழுகிறார். மகனை, இப்படி ஒரு மகனை அல்லாஹ் எனக்கு தந்தானே என்று நினைத்து நான் மெய்சில் இருக்கிறேன் இறைவா என்று ஹைசமா ரலியல்லாஹு அன்ஹு அழுதிருக்கிறான். அப்படியானால் தோழர்களே, பெரியோர்களே, தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த நிலை என்ன? எப்படி ஈமானு சாதி, உண்மையான ஈமானை உங்கள் குடும்பத்திலே பிள்ளைக்கு கொடுக்கணுமோ, சொர்க்கத்தினுடைய அந்த கனவை ஏற்படுத்தணும். அதே மாதிரி மூன்றாவது விஷயம், நம்முடைய பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை, குர்ஆன் சுன்னாவை, குறிப்பாக மார்க்க இல்மை நீங்கள் கொடுக்கணும். குர்ஆனில் உங்கள் பிள்ளைகள் எப்படி? எல்லாருக்கும் கனவு இருக்கும், என் பிள்ளைகள் ஹாஃபில் ஆகணும், இல்லையா? ஆனால் அல்லாஹ் நாடிய மக்களுக்கு தான் அந்த நேரம் கிடைத்திருக்கிறது. ஒரு பழைய வீடியோ தான் நான் லேட்டஸ்டாக இப்போ நான் பார்த்தேன். ஒரு கண் தெரியாத ஒரு சிறுவன் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டார். அவருக்கு பட்டம் கொடுக்கணும். அந்த நேரத்தில் அந்த ஆலிம் கேட்கிறார், மௌலவி கேட்கிறார், தம்பி, உனக்கு கண் இல்லைன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கியா? என்னைக்காவது கஷ்டப்பட்டிருக்கியா? கண்ணில்னா வாழ்க்கையில் இருந்து போயிடும். அப்போ அந்த சிறுவன் சொன்னான், இல்லை, எனக்கு ஒரு நாளும் கண் இல்லை என்கிற கவலையோ வடுவோ இருந்ததே கிடையாது. கண் இருக்கிற எத்தனையோ பேர் குர்ஆனை பார்க்க கூட முடியாமல், ஓதக்கூட முடியாமல் இருக்கிறார்களே. ஆனால் கண் இல்லைங்கிற அந்த நிலையை விட அல்லாஹ் எனக்கு இந்த குர்ஆனை என் உள்ளத்திலே கொண்டு வந்தானே, அதற்காக நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நான் தான் மிகப்பெரிய பலசாலி, மிகப்பெரிய நியாமத்தை பெற்றவன். இன்னொன்றையும் சொன்னார், இந்த இடத்தை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும், எனக்கு கண்ணாக இருந்தது என்னுடைய வாப்பா தான். இன்னைக்கும் பிள்ளைகளை ஹிப்ஸ் மாசா விட்டுட்டு ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிட்டு போறீங்களே, சாதாரணமான வேலை இல்லை தோழர்களே, தாய்மார்களே. இதனால் தாஜுல் கராமா, சங்கை மிக்க கிரீடத்தை அல்லாஹ் உங்களுக்காக மறுமையிலே வழங்குவான். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் அந்த இஸ்ஸத்தை கொடுப்பானே, அந்த அளவிலே வளரும் போது அந்த வளைக்க வேண்டிய வயசிலேயே குர்ஆனையும் சுன்னாவையும் மார்க்க ஒழுக்கங்களையும் போதி வளர்த்தால் தோழர்களே, பெரியோர்களே, நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் நவீன சவால்களை விட்டு நிச்சயமாக தூரமாகுவார்கள். அல்லாஹ் நேசிக்கிற பிள்ளைகளாக மாறுவார்கள். அதே போல இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனம், கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே போனால் படித்து பார்க்க வேண்டிய வசனம். 9வது அத்தியாயம் 109வது வசனம். தௌபாவுல 9ல 109வது வசனம். நீங்க தான் வீட்டையும் குடும்பத்தையும் பிள்ளைகளை கட்டி அமைக்க கூடியவர்கள், தாயும் தந்தையும். அஃபமன் அஸ்ஸஸ புன்யானஹு அலா தக்வா மினல்லாஹி வ ரிضவானின் கைருன் அம்மன் அஸ்ஸஸ புன்யானஹு அலா ஷஃபா ஜுஃப்ரின் ஹாரின் ஃபன்ஹார பிஹி ஃபீ நாரி ஜஹன்னம். ஒரு மனிதன் யார் தெரியுமா? தன்னுடைய வீட்டை இறையச்சத்தால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தால், நன்மையினுடைய வழியில கட்டி அமைக்கிறான். இவன் சிறந்தவனா? அல்லது அரிக்கப்பட்ட அது வீடே அதாவது அரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அந்த வீட்டை கரையோரத்தில் போய் கட்டுறான். சும்மா கட்டினாலே அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை கரையோரத்தில் போய் கட்டி நரகத்தில் அந்த வீடே விழுந்துருது. இவனும் அவனும் ஒன்னான்னு கேட்கறான்ல. இந்த ஆயத்தை புரிஞ்சுதா? ஓதி காமிச்ச ஆயத்தை புரிஞ்சுட்டாங்க. ஒருத்தன் தன்னுடைய வீட்டை இறையச்சத்தால், இறை பொருத்தத்தால், சொர்க்கத்தை கொண்டு கட்டி அமைக்கிறான். இவன் ஒருத்தன். இன்னொருத்தன் யாரு? அறிந்து, அதாவது சரிஞ்சு போற வீட்டை கடல் ஓரத்தில் கட்டி அந்த வீடே சரிஞ்சு போகுது. இவனும் அவனும் ஒன்னா நல்லா கேட்கிறான். ஒன்னா? அப்ப நான் யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? முதல் ஆள் அல்லாஹ் சொல்றான் இல்லையா? தன்னுடைய வீட்டை அலா தக்வா மினல்லாஹி வ ரிضவான், இறையச்சத்திலேயும் இறை பொருத்தத்திலே உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் கட்டி அமைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படியாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் நிச்சயமாக கண்குளிர்ச்சியாக சொர்க்கத்தின் சொந்தமாக நம் தாய் தந்தை மனைமக்களை அழைத்துக் கொண்டு சொர்க்கத்திலே பிரவேசிக்கிற அழகிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நோய் நொடிகள் இல்லாத, பலகீனங்கள் இல்லாத, மன அழுத்தம் இல்லாத வாழ்வை தந்து நம் பிள்ளைகள், நம் குடும்பத்தை கண்குளிர்ச்சியாக ஆக்கி எந்த நிலையிலே நமக்காக பிரார்த்திக்கிற நவீன சவால்களையும் சீர்கேடுகளை விட்டு முழுமையாக எல்லா பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் ஆக்கி, அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு நிலையிலேயும் மார்க்க நிலைகளை பேணி ஈமானோடு மரணித்து நம்முடைய கபரை அல்லாஹ் விசாலப்படுத்தி நாளை மறுமையில் நம்முடைய தாய் தந்தை பிள்ளைகளோடு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே எழுப்பப்பட்டு அன்னலாருக்கு அருகிலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு நம் குடும்பத்தாரோடு இன்ஷா அல்லாஹ் அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுக்கு மிக அருகில் சொர்க்கத்தில் இருக்கிற, சொர்க்கத்தின் சொந்தங்களாக, மறுமையின் முத்துக்களாக இருக்கிற உயர்ந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தார் பிள்ளைகள்
பிள்ளைகள் உறவுகள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்து அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தி துஆக்களை செய்து அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய புதுப்பேட்டை கிளை மக்களுக்கும் வந்திருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.